வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. ஒரு படத்துல ஒரு காட்சி, அதுவும் கிளைமேக்ஸ் காட்சி. அந்த ஒரு 2 படத்துல இருக்கிற ஒரு கிளைமேக்ஸ் காட்சியை பத்தி தான் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். அப்படி ஒரு கிளைமேக்ஸ், அதுக்கு ஆப்போசிட்டா இப்படி ஒரு கிளைமேக்ஸ். ஆனா 2 கிளைமேக்ஸுமே மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சது, மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி படமாக அமைந்தது. அதுல ஒரு படம் புதிய வார்ப்புகள். பாரதிராஜா சார் முதல்ல தயாரித்து இயக்கிய படம். அந்த படத்துல பாக்யராஜ் சார் முதல்ல கதாநாயகனா நடித்த படம். தமிழ்ல ரத்தி அக்னிஹோத்ரி முதல்ல ஹீரோயினா நடிக்க அறிமுகமான படம் அப்படின்னு பல பெருமைகள் கொண்ட படம் தான் புதிய வார்ப்புகள். இசைஞானி இளையராஜாவில் எல்லா பாடல்களுமே ஹிட்டு. கங்கை அமரன் சாருடைய பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. புதிய வார்ப்புகள். நம்ம தமிழ் சினிமாவில் வாத்தியார், ஸ்கூல் வாத்தியாரு அப்படின்னு கேரக்டர் அப்படின்னு யோசிக்கும் போதே நம்ம மனசுல நிழலாடக்கூடிய முக்கியமான மனிதர் பாக்யராஜ் சார் தான். அந்த பாக்யராஜ் சார் ஒரு ஸ்கூலுக்கு வாத்தியாரா ஒரு ஊருக்கு வருவார். அங்கே இருக்கிற ரதியை லவ் பண்ணுவார். ரதியும் அவங்கள லவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பண்ணையால், ஒரு நாட்டாம, ஒரு பெரிய மனுஷன் இல்லை, காரியங்களால சின்ன மனுஷன், ஜி சீனிவாசன், அவர்கிட்ட கையாளா இருக்கிற அமாவாசை கவுண்டமணி, அவர் தான் இவளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக பாக்யராஜ் மேலே இல்லாத பொருளாதாரத்தெல்லாம் போட்டு ஊரை விட்டே அனுப்புகிற மாதிரிலாம் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதற்கு பிறகு எப்படியாவது தன்னுடைய காதலியை அடைஞ்சிடணும் அப்படின்ற முடிவில் அவர் இருப்பார். எப்படியாவது இந்த பொண்ணை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற முடிவில் ஜி சீனிவாசன் இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சொந்தக்கார பொண்ணு, முறை பொண்ணு அப்படின்னு இருக்கிற கவுண்டமணிக்கும் இவங்களுக்கும் ரத்திக்கும் ஒரு முறமாப்பிள்ள, முறை பொண்ணு அப்படிங்கிற ஒரு உறவும் இருக்கும். அவருக்கும் தன்னுடைய உள் மனசில் அந்த ஆசை இருக்கும், ரதியை கல்யாணம் பண்ணிக்கணுமேனு கவுண்டமணிக்கு. தனக்கு அடிபணிஞ்சு இருக்கிற ஒரு நாய் மாதிரி கால் கீழே இருக்கிற கவுண்டமணிக்கும் ரதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம இவளை அடைஞ்சிடணும் அப்படின்னு ஜி சீனிவாசன் நினைப்பாரு. அதற்கு பிறகு அதே போல கிளைமேக்ஸுக்கு நெருங்குற அந்த தருணத்தில் அப்படி கல்யாணமும் நடந்துடும். அந்த ஊரில் ஒரு பூ விற்கிற ஒரு பெண்மணி இருப்பாங்க. அந்த பூ விற்கிற பெண்மணி ஒரு விதவை. ஆனால் ஒரு விதவையாக இருந்துக்கிட்டு பூ வியாபாரம் பண்ண போகும்போது பூ வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு எல்லையில் தாண்டி போய் குங்குமத்தை வச்சுக்கிட்டு பூ வியாபாரம்லாம் பண்ணிட்டு திரும்ப குங்குமத்தை அடிச்சுட்டு வர ஒரு கேரக்டர், ஒரு மனசை தொடுற ஒரு கேரக்டர் தான் அவங்க. இந்த பாக்யராஜுக்கும் ரத்திக்கும் உண்டான அந்த லவ் விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக கிளைமாக்ஸ் இப்போ கடைசி கட்டத்தில் இப்படி நிற்கும் போது பாக்யராஜ் பிரிந்திருக்கிற ரதியை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட கவுண்டமணியை தள்ளி விட்டுட்டு, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சதே அவளை நான் அடையணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு ஜி சீனிவாசன். இந்த குறுக்கீடுகள் இப்படி இருக்க கிளைமாக்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ரத்தி அந்த ஜி சீனிவாசனை கொன்னுடுவாங்க. அந்த கொன்ன பணத்தை அங்கே இருக்கிற கோயில் திருவிழாவில் நடக்கிற அந்த தீப்பானையில் போட்டுருவாங்க. கடைசியில் ஜனகராஜ், ஜி சீனிவாசனுடைய ஒரு லூசுத்தனமான கேரக்டர் பையன், அவரே கொல்லி வைக்கிற மாதிரியும் அந்த சீனை முடிச்சிடுவாங்க. ஸோ வில்லன் அங்கே க்ளோஸ் ஆகிடுறாரு. அதற்கு பிறகு ஊரை விட்டு இவங்க பாக்யராஜ் சார் கூட்டிகிட்டு ஓடும்போது அப்போ தாலியவே அறுத்துருவார். கவுண்டமணி நான் கட்டின தாலி உனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரத்தியோட கழுத்திலேருந்து தாலியை அறுத்துருவார். பொதுவாக தமிழ் சினிமாவில் இப்படி தாலியை அறுத்துட்டாக்கா அந்த படம் ஓடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கவுண்டமணி தான் கட்டிய தாலியவே தானே ரத்தியோட கழுத்திலேருந்து அறுத்துருவார். அறுத்துட்டு, வாத்தியாரை நீங்கள் கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி கிளைமாக்ஸில் அப்படி பாக்யராஜ் ரத்தியை கூட்டிகிட்டு அப்படி ஊரை விட்டு போவார். அப்படி போகிறதுக்கு ரெடியாக இருப்பார். இந்த இடத்துல அந்த பூக்கார விதவை பெண்ணும் கவுண்டமணியும் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை தருகிற விதமாக கவுண்டமணி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கிராமத்துக்கு போகிற மாதிரி கதை அமைக்கப்பட்டிருக்கும். புதிய வார்ப்புகள் படத்தினுடைய கிளைமேக்ஸ் இதுதான். அதாவது கவுண்டமணி புருஷன், ரதி பொண்டாட்டி, ரதியோட காதலன் பாக்யராஜ். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த காதலன்கிட்டயே தன்னுடைய மனைவியை சேர்த்து வைக்கிறது தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தாப்புல நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. கரெக்டு. பாக்யராஜ் சாருடைய டைரக்ஷனில் வந்த அந்த 7 நாட்கள் படத்தினுடைய கிளைமேக்ஸ். அந்த 7 நாட்கள் படத்தினுடைய ஃபர்ஸ்ட்லேயே ராஜேஷ்க்கும் அம்பியாவுக்கும் திருமணம் நடக்கும். அப்படி திருமணம் நடக்கும் போதே ஒரு 2 விஷயத்தை அதில் கோடிட்டு காமிச்சிருப்பாங்க பாக்யராஜ் சார். ஒன்று, ராஜேஷ்க்கு ஒரு குழந்தை இருக்கும்.
அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. ரெண்டாவது, அம்பிகா ரொம்ப இறுக்கத்தோடையே அந்த கல்யாணத்தை டீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. அதற்கு அடுத்த சீன்லேயே தற்கொலைக்கு முயற்சி செய்வாங்க முதலிரவு அன்னைக்கு அம்பிகா. அப்ப இல்ல இல்ல ஒரு மயக்கம்தான் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொன்னாலும் கூட, மனைவி தற்கொலை பண்ணிட்டா அப்படிங்கிற விஷயம், தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டிருக்காங்கிற விஷயம் வந்து ஆஸ் அ கணவர் பிளஸ் டாக்டராகவும் இருக்கிற ராஜேஷ்க்கு தெரிய வரும். அப்ப எதுக்காக நீ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ண, என்ன விஷயம், கொஞ்ச நேரத்துக்கு நான் உன் புருஷன் அப்படின்னு நினைக்காம என்னைய வந்து உன்னுடைய நல்ல ஃப்ரெண்டாக நினச்சி உன் மனசில் இருக்கிறத சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ளாஷ்பேக் விரியும். ஒரு வீடு, அந்த வீட்டிலேருந்து பாலக்காட்டிலேருந்து வந்திருக்கிற மாதவன் பாக்யராஜ் சார் அந்த வீட்டுக்கு குடி வருவார். கல்லாப்பட்டி சிங்காரம் தாத்தா பேத்தியா வந்து இவங்க இருப்பாங்க, அம்பியா இருப்பாங்க. அம்பியாவுடைய திரை வாழ்க்கையிலேயே இந்த படம் தான் முதல் வெற்றி படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வசந்திங்கிற கேரக்டர். பாக்யராஜ் சார், ஹாஜா ஷெரீஃப் ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு இருப்பாங்க. அப்படி வாடகைக்கு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் காதல் வந்துடும். பாக்யராஜுக்கும் அம்பிகாவுக்கும் காதல் வந்துடும். இந்த காதல் ஒரு கட்டத்தில் தெரியும் போது பெரிய அளவுக்கு தகராறாயிடும். சரி, நம்ம கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது ஊர்க்காரங்கள்லாம் வந்து பாக்யராஜ் அடிச்சு போடுவாங்க, அம்பிகா வந்து பிரிஞ்சிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அம்பியாவுக்கு அவசர அவசரமாக கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது, ஏற்கனவே கல்யாணமாகி விடோயரா இருக்கிற ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. அப்போ தான் ராஜேஷ்க்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆகும். இதான என் கதை, என் கணவரை, என் காதலனை நான் விட்டு பிரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கமா, தற்கொலை முயற்சியில் ஈடுபடாத, எங்கள் அம்மாவுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தையே பண்ணிட்டேன். எங்கள் அம்மா இன்னும் ஒரு வாரத்திலேயோ 7 நாள் இதுக்குள்ளாரே இறந்து போயிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீ இங்கே இரு. அந்த 7 நாட்களுக்குள்ளார நான் உன் கணவனை எங்கே இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சி உன் கூட நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அம்பியாட்ட ராஜேஷ் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. அதே போலவே தேடுதல் வேட்டையில் இறங்குவார். பாக்யராஜை சந்திச்சிருவாரு. இல்லையோ, நீ லவ் பண்ண பொண்ணை நான் தான் ஏன் கல்யாணம் பண்ணியிருக்கேன், வாயா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா. அதனால நான் ஒரு டைரக்டரு, நீங்கள் மியூசிக் சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா, என் படத்துக்கு நீங்கள் தான் மியூசிக் டைரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சிருப்பாரு. அம்மா இறக்குற தருணத்துக்காகவும் காத்திருப்பாரு. தன்னுடைய மனைவியை அவங்க காதலன்கிட்டே சேர்த்து வைக்கிறதுக்கான எண்ணங்கள்லையும் அவர் இருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாக்யராஜ் சார் வந்து மியூசிக் டைரக்டராக உட்காந்துக்கிட்டு அவருக்கு தங்கறதுக்கெல்லாம் இடம் கொடுத்து சாப்பாடுறதுக்கெல்லாம் வழிவகை எல்லாம் பண்ணி இதுக்கு டியூன் போடுங்க, இதுக்கு டியூன் போடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு இருப்பாரு ராஜேஷ். அங்கே என்னடானாக்கா, அம்மா இறக்குற தருணத்தில் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அம்மா இறந்து போயிடுவாங்க. யார்? ராஜேஷோட அம்மா இறந்து போயிடுவாங்க. இப்போ ராஜேஷ் அம்மா இறந்து போயிட்டாங்க. ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு. அதுக்காகத்தான் வெயிட் பண்ண சொன்னது. இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. காதலனையும் பார்த்தாச்சு. அம்பியாவை அவங்க காதலன்கிட்டே சேர்த்து வச்சிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார். வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா அட்வான்ஸ் தரப்போறாரு போல இருக்கு, சம்பளம் தரப்போறாரு போல இருக்கு படத்துக்கு அப்படின்ட்டுலாம் நினச்சிட்டு மாடிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, மாடியில் அங்கே அம்பியா இருப்பாங்க. பாக்யராஜ் பார்த்துருவாரு, அதிர்ச்சி ஆயிடுவார். ரெண்டு பேரும் சேர்றதுக்கு உண்டான இதை வந்து ராஜேஷ் எடுத்திருக்காரு அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்த உடனே, நான் காதலிச்ச வசதி தான் எனக்கு வேணும் அப்படின்னோடனே, நாங்கள் ரெண்டு பேரும் செக்ஸ் வச்சுக்கிட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்போ தப்பாக நினைக்கிறீங்களா? ஐயோ, அவ்வளோ சீப்பாலாம் நான் நினைக்கல. நான் காதலிக்கும் போது அவள் கழுத்தில் தாலி கிடையாது, ஆனால் இப்போ அவள் கழுத்தில் தாலி இருக்குது. நீ என் கூட வரணும்னு ஆசைப்படுறீல வசந்தி, அந்த தாலியை அறுத்தரிச்சிட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்வாரு. அம்பியாவால் அந்த தாலியை காட்ட முடியாது, தூக்கி வீச முடியாது, அறுக்க முடியாது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட கதறுவாங்க. உடனே அது பொண்ணு இல்லையா, அதனால் அந்த பொண்ணால் அப்படியான ஒரு விஷயத்த செய்ய முடியாது. நீங்கள் தான் 20ஆம் நூற்றாண்டு பற்றிலாம் பறஞ்சது இல்லையா, அதனால் நீங்களே போய் அறுத்தறிங்க சார் அப்படின்னு ராஜேஷ் சொல்ல, ராஜேஷ்க்கும் அது முடியாத காரியமாக இருக்கும். அந்த தாலி அறுக்கிறதுங்கிறது ரொம்ப ஃபீலான ஒரு விஷயமா இருக்கும். இன்ஃபேக்ட் அதை தாண்டியும் போகும்போது ராஜேஷ் அந்த தாலியை அறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினாலும் கூட அம்பியா விடாமல் தள்ளி விட்டுருவாங்க. இதுதான் சார் நம்மளுடைய கல்ச்சர், இதுதான் நம்மளுடைய பண்பாடு. சாரே, ஒன்றும் மூணாவது சாரே அப்படின்னு சொல்லுவார். எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரலாம், ஆனால் உங்கள் மனைவி ஒருபோதும் எனக்கு காதலி ஆயிட்டு வராது சாரே அப்படின்னு சொல்லுவார். இதுதான் இந்த படத்தினுடைய அவுட்லைன். என்னுடைய காதலி உங்களுக்கு மனைவியாகலாம், ஆனால் உங்களுடைய மனைவி எனக்கு காதலியாக முடியாது அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சார் சொல்ல, இந்த கிளைமேக்ஸ் அவர் சினிமாவை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, சினிமாவுக்கு மியூசிக் பண்ணணும்ட்டு, அதனால பாக்யராஜ் சார் சொல்லுவார், இது ஜஸ்ட் ஓல்டு கிளைமேக்ஸ் தான், ஆனால் கோல்டு கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவார். திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் கே பாக்யராஜ் அப்படின்னு போடும்.
செம கைத்தட்டல் விசில் சத்தம் பறக்கும். இதுதான் அந்த நாட்கள் படத்தினுடைய கிளைமேக்ஸ். புதிய வார்ப்புகள் கிளைமேக்ஸில் அந்த சம்பிரதாய சடங்கு சாங்கியங்கள் அது மாதிரியான விஷயங்களை அறுத்து எரியறது, தாலியை அறுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் காதலனுடைய தன்னுடைய மனைவியை கவுண்டமணி அனுப்பிச்சு வைக்கிறது அப்படிங்கிறதும் வெற்றி படமா அமைஞ்சுது. தாலியை கழற்ற முடியாது, தாலியை அறுத்துக்க நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற இந்த விஷயமும் கிளைமாக்ஸும் கொண்டாடப்பட்டது, ரசிக்கப்பட்டது. கரெக்டியா பாக்யராஜ் கூட தானே ரதி சேரணும் அப்படின்னு புதிய வார்ப்புகள் படத்துல அந்த கதாபாத்திரம் அந்த கிளைமாக்ஸ் நமக்கு நியாயம் சொல்லுச்சு. அதே போல கரெக்டியா என்னதான் இருந்தாலும் பாக்யராஜ் எடுத்த முடிவு தான் சரி. இன்னைக்கு ராஜேஷ்க்கு பொண்டாட்டி தானே அம்பியா, செம படம் ஏன் பண்ணிட்டான் பாக்யராஜ் அப்படின்னு அந்த 7 நாட்கள் கிளைமாக்ஸையும் அங்கீகரிக்க வச்சு அதையும் சில்வர் ஜூப்ளி ஆக்குச்சு. இரு வேறுபட்ட குணாதிசயங்கள் கொண்ட கிளைமாக்ஸ் தான், ஆனால் ஒரு புள்ளியில குவிஞ்சு நிக்குது. அது ரெண்டுத்துக்குமே டிக் போடுறது இருக்குல்ல, அதுதான் சினிமாவுடைய மேஜிக்கு, பாக்யராஜ் சாருடைய மேஜிக்கு. புதிய வார்ப்புகள் படமும் பாருங்க, அந்த 7 நாட்கள் படமும் பாருங்க, உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். வணக்கம்.